ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஏப்ரல் மாதம் இறுதி சமயத்தில் பெரிய சம்பவங்கள் ஒன்று உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது, கடவுளாலேயே தடுக்க முடியாது. அப்படி என்ன சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஜோதிட தாள்களாக பார்க்க போகிறோம். ஸோ சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, எல்லாமே நடக்கிறது விதினால் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கேற்ப நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதெல்லாம் நாம் தெரிஞ்சு அதை நாம் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இப்போ ஏப்ரல் மாதம் இறுதியாக கிரகங்களால் நிறைய யோகங்கள் உருவாகுது. அதனால் உங்கள் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொது பலனாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீப்பாகவும் பலன்களை ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் இந்த 2026 கிரக பயிற்சி பலது நடக்குது. அது ஜோதிடத்தின் பார்வையில் பார்க்கும்போது சிலருக்கு சாதகமான காலம், பலருக்கு பாதகமான காலம். அதில் உங்கள் ராசிக்கு சாதகமான காலமாக பாதகமான காலமாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 முடிகிறதுக்குள்ள சில சுவாரஸ்யமான கிரகநில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க இருக்கிறோம். இதன் தாக்கம் சதுர்கிரி யோகம், மால்விய ராஜயோகம் இந்த உள்ளிட்ட சுப யோகங்களை உருவாக்கி இருக்கிறது. மேலும் இந்த யோகங்கள் தான் அனைத்து ராசினர் வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வருது. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கரனால தான் எல்லா ராசினர் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் கொண்டு வர இருக்கு. இது பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும். இதிலெல்லாம் மகிழ்ச்சி போன்றவற்றை இந்த பயிற்சிகள் கொண்டு வரும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஆக்சுவலி அதனாலேயே இந்த ஏப்ரல் 2026 முடிகிற வரைக்கும் மிகவும் மங்களகரமான மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்பது ஜோதிட ரீதியாக தெரியப்படுத்தப்படுது. ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் தான் சூரியன், செவ்வாய், புதன், சனி இந்த கிரகங்கள் சேர்க்கை மீன ராசியில் வலுவாக நிகழ்கிறது. இதுக்கிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறாரு. இதனால தான் மால்விய ராஜயோகமே உருவாக காரணமாக அமைகிறது. குறித்த இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி இதனுடைய தாக்கம் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதன்படி உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல எப்பப்பெல்லாம் கிரக பயிற்சி நடந்தது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 11ஆம் தேதி மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம். ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசியில் குடியேறிய சூரியன். ஏப்ரல் 19ஆம் தேதி கரெக்டாக ரிஷப ராசியில் குடியேறிய சுக்கிரன். ஏப்ரல் 30ஆம் தேதி மேச ராசியில் குடியேற காத்திருக்கும் புதன். ஸோ இந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆல்ரெடி மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு, இன்னும் கிரக மாற்றம் ஏற்பட இருக்கு. இதனிடையே தான் இந்த யோகங்கள் உருவாயிருக்கு. இதனால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு பொதுவாக என்னங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல உங்கள் ராசிக்கு பொது பலனை தெரிஞ்சுக்குங்க.
அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரகங்களுடைய யோகங்கள் காரணமாக உங்கள் லைஃப்பில் வளர்ச்சிங்கிறது ஏற்படுமா, அதாவது புதிய வளர்ச்சிங்கிறது ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க எதிர்வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கடைசியாக கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாதத்துடைய இறுதியில் உங்கள் தொழில் வாழ்க்கை சற்று சிரமங்களை சந்திக்கோ, சவால்களை எதிர்கொள்ளோ. இருப்பினும் உங்களுக்கு ஏற்ற வகையில் எல்லாமே மாறுங்கிறத மட்டும் புரிந்து வெயிட் பண்ணுங்க. சூரியனுடைய பார்வை உங்கள் ஆளுமை பண்புகளை மேம்படுத்தும், துணிச்சலான முடிவுகளையும் எடுக்க தூண்டும். அதோடு அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சாதகமான காலமாக இருக்குது. புதிய பணிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். புது பணிய வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் கட்சியில் உயர் பதவி, ஆளுமை மிக்க பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பையும் பயன்படுத்துங்க. குடும்ப வாழ்க்கை குறித்து பேசும்போது எதிர்பார்த்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கான முயற்சியை இப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரலாம். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி வளர்ச்சிங்கிறது குறிப்பிடப்படுதுன்னா அப்போ டீப்பாக உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஏப்ரலில் நடக்கக்கூடிய இந்த யோகங்கள் காரணமாக உங்கள் ராசி அதிபதி சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஆக்சுவலி நீங்கள் முன்னேற்ற பாதை நோக்கி செல்ல போகிறீங்கிறது இதன் மூலிமா தெரிய வருது. இதனால் உங்கள் லட்சியமும் எண்ணங்களும் நிறைவேறும். மன விரும்பக்கூடிய அனைத்தையுமே சாதித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். மெயினாக எதிர்பார்த்த சில முக்கிய திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு உண்டாகும். புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொன்பொருள், செல்வம், செல்வாக்கு என எல்லா விதமான பாக்கிய பலன்களும் உண்டாகும். சிலருக்கு மதம் மாறக்கூடிய எண்ணமும் அதிகரிக்கும். சிலருக்கு ஆன்மீக நாட்டமும் குறையும். எதிரிகளுடைய தொல்லையும் குறையும். இதில் குடும்பத்திற்கு கோடி நன்மைகள் உண்டாகும். ஒரே வீட்டில் வசித்து ஒருவரோடு மற்றொருவர் பேசாமல் ஆளுக்கு ஒரு தீவாக மொபைலோடு வாழ்ந்த நிலையெல்லாம் மாறும். குடும்ப மகிழ்ச்சிக்காக மாறக்கூடிய வகையிலான சம்பவங்கள் நடக்கும். அனைவரும் விட்டு கொடுத்து இயல்பாக வாழ்வீங்க. ஈகோ குறையோ, செல்வாக்கால் செல்வாக்கு உயரோ. குடும்ப சந்தோஷமாக இருக்கோ. கூடி வாழ்வதால் உண்டாகக்கூடிய நன்மைகளை உணர்வீங்க. உங்களுக்கு பேரம் பேத்தி யோகம் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுகல் நிகழ்வுகள் நடக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மதத்தினருடைய நட்பு மற்றும் உதவிகள் கிடைக்கும். திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. சிலர்லாம் காதல் திருமணத்தால் அவமானப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் உடல் உபதைகள் நீங்கி ஆரோக்கியமானது மேம்படும். மாணவ மாணவிகள் கவனித்து படித்தால் நல்ல மதிப்பெண் பெற முடியும். தொலைந்த, திருடு போன, கை மறதியாக வைத்த பொருட்கள்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். சிலருக்கு முன்னோர்கள் வகையில் பரம்பரை வியாதியான கை கால் வலி, சுகர், பிரஷர் போன்றவைகள் தலை தூக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நேரத்திற்கு சத்தான உணவாக நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுத்தால் எந்த வியாதியும் அண்டாது. வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதோடு தனஸ்தானமான 2வது இடத்தின் அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் குருவோடு பரிவர்த்தனை பெறுவதால் நீச்ச பங்கு ராஜயோகம் பெறுவீங்க. பொருளாதாரத்தில் அதனால் தடையில்லாத வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் உதவி பக்கபலமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். பேச்சை மூலதானமாக கொண்டவர்கள், உணவு தொழில் நடத்துபவர்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விரும்பிய கடன் தொகை கிடைக்கும். வீடு, வாகனம், பிள்ளைகள், திருமணம் என சுப செலவுகள் மிகுதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சம்பவமாக நடக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க.
அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.